ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி நாங்கள் சில வெல்யூஸோட டோட்டலை வந்து பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நார்மலி வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து நாங்கள் வந்து மெஸ் ஃபார்முலாஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது வழக்கம். மெத்ஸ் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து கூட்டல், கழித்தல், இந்த மாதிரி பிரித்தல், இந்த மாதிரியான வேலைகளை வந்து அதிகமாகவே செய்ய முடியும். பட் இந்த டோட்டல் பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து செய்யலாமா அப்படின்னா அதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து சில வெல்யூஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெல்யூஸோட டோட்டலை தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா காலம் வைஸ், ரோ வைஸ், இந்த மாதிரி வந்து வெல்யூஸை நான் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து காலம் வைஸ், ரோ வைஸ் வந்து அதோட டோட்டலில் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல ரோ வைஸ், காலம் வைஸ் வந்து எப்படி நாங்கள் அந்த டோட்டலில் வந்து என்ன ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வெல்யூவை வந்து காலம் வைஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கர்சரை வந்து வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல எங்களுக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து கர்சரை வச்சுட்டு டேபிள் டூல்ஸோட லேஅவுட் மெனு உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா அந்த லேஅவுட் மெனு உள்ளுக்கு ஃபார்முலா அப்படின்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள். இந்த டேபை வந்து நாங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்கள் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சம் அப்படிங்கிறது, சம் ப்ராக்கெட் எபோ அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துல கர்சரை வச்சிக்கமோ அதுக்கு மேலே உள்ள வேல்யூஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுதான் சம் ப்ராக்கெட் எபோ அப்படின்னு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சோமோ அதே இடத்துல டோட்டல் வந்துடும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்யூ 2, வெல்யூ 3 இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து லேஅவுட் மெனு போயிட்டு அதில் உள்ள ஃபார்முலாஸை கிளிக் பண்ணி ஓகே பண்ணாலே போதும். சிம்பிளாக நாங்கள் வந்து ஓகே பண்ணாலே அதுக்குரிய டோட்டலை வந்து நாங்கள் சிம்பிளாக பார்க்கலும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோ வைஸ் பார்க்குறது, ரோ வைஸ் பார்க்குறதுக்கும் அதே ஃபார்முலாஸ் தான், அதே ஃபார்மேட்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ரோக்கு எங்களுக்கு வந்து டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல நாங்கள் வந்து இப்போ வந்து கர்சரை வச்சுட்டு நாங்கள் வந்து லேஅவுட் போயிட்டு ஃபார்முலாஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எங்களுடைய ஈக்குவல் சம் அதில் வந்து பாருங்கள் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து ரோ வைஸ் வந்து லெஃப்ட்டில் தான் எங்களோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் அப்படின்ட்டு வருது. நாங்கள் இப்போ வந்து ஓகே பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல எங்களோட ஃபார்முலாஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகி எங்களோட டோட்டல் வந்துருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மறுபடியும் வந்து வெல்யூவை கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல வெல்யூ வந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 195 அதாவது 195 அப்படின்னு ஏன் வந்திருக்குது அப்படின்னா எங்களுடைய ஃபார்முலா ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் மறுபடியும் போய்த்து பார்த்தோம் அப்படின்னா போய் பாருங்கள் இந்த இடத்துல எபோ அப்படின்னு தான் இருக்குது, ஈக்குவல் சம் எபோ அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த எபோன்னு இருக்கிறபடியால் வந்து அந்த 195 மேலே உள்ள 195 கீழே வந்து வந்திருக்குது. நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு கொடுக்கணும், ஈக்குவல் சம் எங்களுக்கு லெஃப்ட்டில் உள்ள டோட்டல் தான் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் 340 டோட்டல் வந்திருக்குது. மறுபடியும் பாருங்கள் நாங்கள் வந்து இதில் வந்து எபோ அப்படின்னு தான் இருக்குது. மறுபடியும் கிளிக் பண்ணும்போது நாங்கள் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் சம் ப்ராக்கெட் லெஃப்ட்டில் உள்ள வெல்யூவை தான் பார்க்கணும் அப்படிங்கிறத லெஃப்ட் அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாங்கள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் எபோ அப்படின்னு தான் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது பாருங்கள். ஃபார்முலாஸ் வந்து எபோ, லெஃப்ட் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ரொம்பவே முக்கியமாக கவனித்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்போ வந்து டோட்டல் இதோட ஃபுல் டோட்டலை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் நாங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து பாருங்கள் ஈக்குவல் சம் எபோ அப்படின்னு தான் வந்துருக்குது. நாங்கள் வந்து எபோ வந்து ஓகே பண்ணோம் அப்படின்னா மேலே உள்ள டோட்டலில் வந்து இதில் வந்து காமிக்குது 1100 இந்த மாதிரி டோட்டல் வந்து வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடில் நாங்கள் டோட்டலை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஒரு டேபிளில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் ஒரு டேபிளில் உள்ள வெல்யூஸுக்கு நாங்கள் எப்படி டோட்டல் பார்க்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்துருக்கிறோம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. நாங்கள் இப்போ வந்து லேஅவுட் மெனு போயிட்டு ஃபார்முலாஸை கிளிக் பண்ணி அந்த விண்டோவை ஓகே பண்ணி தான் நாங்கள் இப்போ வந்து எங்களோட டோட்டலை வந்து பார்த்துருக்கிறோம். ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக, அதாவது கீபோர்ட் மூலமாக வந்து ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணியும் நாங்கள் டோட்டலை வந்து பார்க்க முடியும். அதை பற்றி தான் நான் இப்போ வந்து பார்க்க போகிறேன். ஸோ நாங்கள் இப்போ வந்து இதை டிலீட் பண்ணலாம். இந்த டோட்டல் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து டிலீட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் டோட்டல் பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து பாருங்கள் வெல்யூ 1ஓட காலம் வைஸ் டோட்டலை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு எங்களோட கீபோர்டில் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் அதோட F9 கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F9 கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் வரும். இந்த
இந்த ப்ராக்கெட் உள்ளுக்கும் நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய ஃபார்முலாஸை டைப் பண்ணியும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஈக்குவல் இந்த ப்ராக்கெட் உள்ளுக்கும் ஈக்குவல் சம் கூட்டல் செய்கிறதுக்கு, அதாவது டோட்டல் பார்க்குறது சம் அப்படிங்கிறது ஈக்குவல் சம். மறுபடியும் அது உள்ளுக்கு சிறிய ப்ராக்கெட் ஒன்று போட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து மேலே உள்ள வெலுவை தான் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா எபோ. மறுபடியும் நாங்கள் வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் உள்ளுக்கு ஈக்குவல் சம் ப்ராக்கெட் எபோ, மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ என்டர் பண்ணக்கூடாது. அப்படியே எங்களுடைய வெலுவை வந்து அப்படியே நாங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபார்முலாவை வந்து நாங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து F9 கீயை ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாமல் F9 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 500 இதோட டோட்டல் வந்து வந்துடுச்சு. டோட்டல் காமிக்கிறதுக்கு, அதாவது டோட்டலை வந்து நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு F9 மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலையும் பாருங்கள் வெலு 2ஓட டோட்டலை வந்து நாங்கள் இப்போ பார்க்கணும். வெலு 2ஓட டோட்டலை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் போயிட்டு கண்ட்ரோல் அதோட F9 ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. வெலு 1ஓட டோட்டலை நாங்கள் வந்து காப்பி பண்ணி அதே ஃபார்மேட்டை வந்து நாங்கள் காப்பி பண்ணி வெலு 2 வெலு 3 இது ரெண்டுக்குமே வந்து நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள் வெலு 2 வெலு 3 இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி வெலு 1ஓட டோட்டல் ஃபார்மேட்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதே ஃபார்மேட் வந்து இதில் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெலு 1ஓட 500 டோட்டல் தான் இந்த இடத்துல வருது. இது அப்படியே செலக்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு நாங்கள் கீபோர்டில் F9 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு F9 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பாருங்கள் F9 ப்ரெஸ் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல 450 150 இந்த மாதிரி டோட்டல் வந்துருக்குது. காலம் வைஸ் டோட்டல் வந்திருக்குது. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ லெஃப்ட்டில் உள்ளது, அதாவது ரோ வைஸ் உள்ள டோட்டலை தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நாங்கள் கேசரை வச்சுட்டு எங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் F9 வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் வரும். இது உள்ளுக்கு நாங்கள் ஈக்குவல் சம், இப்போ நாங்கள் லெஃப்ட்டில் உள்ள வெலுவை தான் டோட்டல் பண்ண போகிறோம். ஈக்குவல் சம் சிறிய ப்ராக்கெட் அதில் வந்து லெஃப்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு எங்களுடைய ப்ராக்கெட்டை நாங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். நாங்கள் ஓப்பன் பண்ண அதே ப்ராக்கெட்டை வந்து நாங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்டர் பண்ணுறல F9 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அந்த டோட்டல் வரும். எங்களுக்கு F9 மறுபடியும் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எங்களுடைய டோட்டல் வந்து இந்த இடத்துல வரும். இப்போ நாங்கள் வந்து BCD ரோ இதுக்கு வந்து நாங்கள் அதே ஃபார்மேட்டை வந்து என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். அதாவது 195ங்கிற அதே ஃபார்மேட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் வந்து F9 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாமல் F9 மட்டும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட டோட்டல் வந்துடும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ டோட்டல் இதோட காலம் வைஸில் உள்ள மொத்த டோட்டலை நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் இப்போ வந்து நார்மலி நாங்கள் வந்து லேஅவுட் போயிட்டு ஃபார்முலாஸை கிளிக் பண்ணியும் செய்யலாம். அல்லது கண்ட்ரோல் F9 ஈக்குவல் சம் மேலே உள்ளது எபோ அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களோட டோட்டல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி இந்த இடத்துல வரும் பாருங்கள். அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் F9 வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாமல் F9 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 1100 டோட்டல் வருது. ஏற்கனவே நாங்கள் வந்து ஃபார்முலாஸுக்கு போயிட்டு கிளிக் பண்ணி செய்த அதே டோட்டல் இந்த இடத்துல வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபார்முலாஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய டேபிளில், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் சிம்பிளாக ஒரு டேட்டாவை என்டர் பண்ணி அதோட டோட்டலை வந்து நீங்கள் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி தான் செய்யணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டோட்டலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்கலாம். பெரிய ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் என்டர் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நீங்கள் ஒரு பெரிய டேட்டாவை வந்து என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டோட்டலை வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேனோ அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ.